ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பொறியாளன் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கட்டடங்களுக்கு மிகவும் பயன்படுற பிரிக்ஸ், அதாவது செங்கல் பற்றி தான் பார்க்க போகிறோம். செங்கல் எப்படி தயார் பண்ணுறாங்க, அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, செங்கல் ஒரு நல்ல செங்கல் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் தரவான செங்கல் தேர்ந்தெடுக்கணும், ஒரு 10 விஷயத்தை கவனிக்கணும். அந்த 10 விஷயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த செங்கல் தயார் பண்ணுற மண், அந்த மண் வகை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து கல் இருக்கக்கூடாது, கங்கர் அப்படிங்கிற சுண்ணாம்பு கல் இருக்கக்கூடாது, ஆர்கானிக் மேட்டர்ஸ் இருக்கக்கூடாது, அப்புறம் வந்து உப்புத்தன்மை இருக்கக்கூடாது, அப்புறம் கெமிக்கல்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அதை வந்து தரமான மண் தன்மை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் வந்து நிறைய இப்போ ஒயர் கட் பிரிக்ஸு, டேபிள் மோல்டட் பிரிக்ஸு, மேன் மோல்டட் பிரிக்ஸு, இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. இது இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா, ஒரு டேபிள் மோல்டட் பிரிக்ஸ் வந்து சேம்பருக்குள்ளே வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற பிரிக்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இப்படி தான் தயார் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சேம்பரில் வச்சு நல்லா அதை வந்து பேக் பண்ணி எடுக்கும்போது இந்த பிரிக்ஸ் வந்து இப்படி இருக்கும். இப்போ சேம்பருக்குள்ளே இருக்கிற பிரிக்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ இந்த சேம்பரில் வந்து பிரிக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மூணாவது அந்த பிரிக்ஸுடைய ஷேப்பு, அப்புறம் அது கலர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஒரு பிரிக் நல்லா வரணும் அப்படின்னா அதோடைய ஷேப் அண்ட் கலர் வந்து மிக முக்கியம். அதே மாதிரி அதோட சர்ஃபேஸும் நல்லா இருக்கணும். ஏன்னா சர்ஃபேஸ் நல்லா இருந்தால் தான் அதோடைய அந்த நம்ம ஒர்க் பண்ணுறப்போ அதோட அந்த ஒர்க் நீட்னஸ் நல்லா வரும். அதனால் அந்த ஒரு பிரிக்குக்கு பொறுத்தளவுக்கு அந்த டக்சர் அண்டு ஷேப், டக்சர் ஏன் நல்லா இருக்கணும்னா அப்போ தான் அந்த நம்ம பிரிக் மேலே இருக்கிற அந்த குறைபாடுகள்லாம் நமக்கு தெரியும். இல்லைன்னா அதில் சின்ன சின்ன கிராக்கு, இல்லைன்னா அதில் அந்த சுண்ணாம்புக்கள், இல்லைன்னா ஓட்டை, இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ அது ஒரு தரமான செங்கலாக இருக்க முடியாது. அதனால் என்னென்னா அதோடைய தோற்றம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த தோற்றத்தை வச்சு தான் பிரிக்கை வந்து நம்ம ஒரு குவாலிட்டி பிரிக்கை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரிக் பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் எல்லாம் 90 டிகிரியில் கரெக்டாக இருக்கும்போது என்னன்னா, நம்ம அந்த பிரிக்கை வச்சு கட்டுமானம் கட்டுறப்போ அந்த உங்களுக்கு அந்த தூக்கு, அந்த ப்ளம்பு பார்க்குறப்போ ப்ளம் நல்லா வரும். அந்த ரூமுடைய அந்த 90 டிகிரி எல்லாம் வந்து உங்களுக்கு பக்காவாக வரக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ நம்ம மூணாவதாக வந்து பிரிக்ஸோட சைஸை பார்க்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற நம்ம லோக்கலில் யூஸ் பண்ணுற பிரிக்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு அதோடைய லென்த் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது அதோடைய அகலம், அந்த செங்கலுடைய அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு அகலம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு இதோடைய அகலம் இருக்குது. அதுக்கப்புறம் அது கனம், அதோடைய டெப்த்துன்னு சொல்லலாம். அதோடைய கனம் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 இன்ச்சு சைஸ் இருக்கும். இந்த 3 இன்ச்சு இருக்கிறதா இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம ஊரில் பயன்படுத்துகிற பிரிக்ஸுடைய சைஸு, இதுதான் ஸ்டாண்டர்டு சைஸாக நம்ம கோயம்புத்தூர் அந்த மற்ற சர்க்கிளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரிக்ஸை நம்ம பயன்படுத்திக்கிறோம். பாருங்கள், இதோடைய கனம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு, கண்டிப்பாக 3 இன்ச்சு இருக்கணும். இந்த 3 இன்ச்சு இருந்தால் அது வந்து ஒரு குவாலிட்டியான பிரிக்ஸ். ஏன்னா அது வந்து அப்போ தான் நம்ம அந்த வால்யூம் கால்குலேட் பண்ணுறப்போ அது நமக்கு வந்து வால்யூம் கரெக்டாக வரும். 4th டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் ஹைட்லேருந்து படுக்க வசதியில் இந்த கல்லை போட்டிங்கன்னா அந்த கல் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். அதுதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. 1 மீட்டர் ஹைட்லேருந்து இந்த கல்லை வந்து பாருங்கள் படுக்க வசதியில் போடுறோம். அந்த கல் உடையாமல் இருந்ததுன்னா அது ஒரு குவாலிட்டி. இது ஒரு குவாலிட்டி செக் தான். இதில் வந்து சைட்டில் வந்து நம்ம எப்படி ஒரு செக் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தேடை பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5வது மெத்தேடில் என்னென்னா, ஒரு கல்லை நல்லா சுரண்டி பார்க்குறப்போ அதில் வந்து அந்த நம்ம நகமோ அல்லது ஏதோ ஒரு கீ செயின் வச்சு சுரண்டுறப்போ அது மண் வந்து உதிராமல் ஒரு ஹார்ட்னஸ், இது வந்து ஒரு ஹார்ட்னஸாக இருந்தால் அது ஒரு நல்ல பிரிக்னு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேக்கிங்கான பிரிக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல பெல் சவுண்டு வரும். இப்படி பாருங்கள், தட்டும் போது பார்த்தீங்கன்னா டங் டங் அப்படின்ற அந்த பெல் சவுண்டு வந்துச்சுன்னா அது நமக்கு நல்ல வெந்த கல் அப்படிங்கிறத நம்ம சைட்டில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அதை வந்து இப்போ நல்லா தட்டும் போது பார்த்தீங்கன்னா டன் டன் நம்ம பெல் சவுண்டு வரும். இது அதோடைய குவாலிட்டி செக். இது ஒரு 5வது செக்கு. இப்போது 6வதாக ஒரு டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒரு செங்கல் எடுத்து தண்ணிக்குள்ளே ஒரு 24 ஹவர்ஸ் மூழ்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த பபிள்ஸ், இந்த ஏர் பபிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் வர்ற வரைக்கும் அதை நல்லா மூழ்க வச்சிங்கன்னா அதுக்குள்ளே அந்த ஏர் வாய்ட்ஸ் எப்படியா இருந்தாலும் இருக்கும். அந்த ஏர் வாய்ட்ஸ் எல்லாம் வெளியில் வந்த பிறகு ஒரு செங்கலுடைய தன்மை எப்படி இருக்கணும்னா, இப்போ பொதுவாக இப்போ நான் இந்த சொன்ன செங்கல் சைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோ வெயிட்டு வரும். இப்போ நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிற செங்கலுக்கு வந்து 3.5 கிலோ வெயிட் இருக்குது.
இப்போ நம்ம தண்ணியில் அது நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் அந்த உறிஞ்சும் தன்மை, அந்த நீர் உறிஞ்சும் தன்மை எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம ட்ரை கண்டிஷனில் இருக்கிற வெயிட்லேருந்து ஒரு 20% மட்டும்தான் நம்ம வெயிட் ஏறி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது நல்ல செங்கல் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கு அதிகமாக வந்து செங்கல் நிறைய ஊறிந்துச்சுன்னா அது வந்து ஒன்றுலேயே கல் வேகலை அல்லது வந்து அந்த கல்லோட குவாலிட்டி சரியில்லை அப்படிங்கிறது நம்ம சைட்டில் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு சைட்டில் டெஸ்ட் பண்ணுறது தான் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுற மெத்தடை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பாருங்க, இப்போ அந்த கல் அவர் அந்த பபிள்ஸ் எல்லாம் நின்ன பிறகு ஊற வச்சு இப்போ அந்த எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கல் வந்து இப்போ அவர் வெயிட் தூக்க முடியல. முதல்ல நல்ல ஒரு 3.5 கிலோங்கிறது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வெயிட் அதிகமாக நீங்கள் அதை வந்து இப்போ ஃபிசிக்கலாக நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இதை நல்லா பக்காவாக நீங்கள் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு வேயிங் மிஷின் வச்சு நீங்கள் அதை எடை போட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய வெயிட் வந்து 20% வந்து மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். அப்படி இன்க்ரீஸ் ஆகியிருந்தானா அந்த வாட்டர் உறிஞ்சும் தன்மை வந்து அந்த பிரிக்ஸுக்கு வந்து 20% அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு இந்த வெயிட் போட்டு இந்த ஒரு டெஸ்ட்னால நம்ம பார்த்துக்க முடியும். இப்படி தான் சைட்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது ஒரு ஒரு நல்ல மெத்தேடாகும். அடுத்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம லேபில் பண்ணுற டெஸ்ட்டு. இது வந்து ஒரு யூடிஎம் மெஷின் வச்சு ஒரு பிரிக்கை வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து செக் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதோடைய மினிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா 3.5 Nm² இருக்கணும். இது வந்து ஒரு மினிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். அதுவும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 to 10 வரைக்கும் பார்த்திங்கன்னா 10 வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ரீச் ஆகும். ஏன்னா ஒரு நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி பிரிக் வந்து 7 வரைக்குமே நமக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இது வந்து லேபில் கொடுத்தா டெஸ்ட் பண்ண முடியும், சைட்டில் டெஸ்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய பிரிக்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் இந்த சொன்ன விதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கட்டுமானங்களுக்கு வாங்குகிற செங்கல் வந்து நீங்கள் ஒரு தரமான செங்கலாக வாங்கணும். இப்போ இந்த நான் சொன்ன யுக்திகளெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங் கட்டுறப்போ லோடு பேரிங் வால் அண்டு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற 2 விதமாக நம்ம பில்டிங் கட்டுறோம். அப்படி பில்டிங் கட்டுறப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த பிரிக்ஸ் வந்து எங்கே அதிகமாக நமக்கு தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா லோடு பேரிங் வால் கட்டுறப்ப தான். ஏன்னா லோடு பேரிங் வால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்டர்னல் வால்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு 9 inch பிரிக் வச்சு கட்டுவோம். அப்படி கட்டுறப்போ அந்த பிரிக்ஸுடைய வால்யூம் நமக்கு அதிகமாகும். இதே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் இந்த பிரிக்கு என்ன மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் வந்து நம்மளுடைய பிரிக் அப்படிங்கிறது வந்து ஒரு பார்ட்டிஷன் வாலாகவும், அவுட்ருக்கு வந்து ஏன் 9 inch வைக்கிறோன்னா நம்மளுடைய வெதர் கண்டிஷன், அதாவது மழை வந்தாலோ வெயில் வந்தாலோ அது வீட்டுக்குள்ளே ஹீட்டோ அல்லது வந்து அந்த தண்ணி சீப்பேஜ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த அவுட்ரு வால் வந்து 9 inch கட்டுறாங்க. அதர்வைஸ் பிரிக்ஸ்க்கு வந்து அங்கே வந்து 9 inch கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த வீடியோவில் நான் இன்னொரு செய்தியை என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பிரிக்ஸ் எப்படி தயார் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய மண்ணை வெட்டி நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து அதை நம்ம டேமேஜ் பண்ணி தான் பிரிக்ஸ் தயார் பண்ணுறோம். அதாவது இப்போ மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக பண்ணும்போது அந்த பிரிக்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய மார்க்கெட்டில் வந்து இப்போது ஏசிசி பிளாக்ஸு, அப்புறம் காங்கிரீட் பிளாக்ஸு, அப்புறம் வந்து ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸு, இன்னும் அட்வான்ஸாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய பிளாஸ்டிக் பையெல்லாம் உருக்கி இப்போ பிரிக்ஸ் எல்லாம் தயார் பண்ணி அந்த மாதிரிலாம் இப்போ நிறைய மெட்டீரியல் இன்னும் வந்துட்டுருக்கு, வரப்போகுது. இந்த ஷியர் வால் மெத்தேடு, அதை காங்கிரீட்லேயே வால் பண்ணுறது, இந்த மாதிரி. அப்புறம் வந்து பார்ட்டிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த ஏசிசி பார்ட்டிஷன் வால் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப என்னென்னா அந்த பிரிக்ஸுடைய அந்த குவான்டிட்டி வந்து நமக்கு அதை சேவ் பண்ணிக்க முடியும். அது வருங்காலத்துக்கு நம்ம கொஞ்சம் சேமிப்பாகவும் வச்சுக்க முடியும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு மெட்டீரியல் வருது அப்படின்னா அதை அந்த மக்களாகி நம்ம தான் வந்து அதை உபயோகப்படுத்த பழகிக்கணும். ஏன்னா எப்பவுமே அந்த ஒரு கன்வென்ஷனலாகவே போயிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மாடர்ன் ஆல்டர்னேட் மெட்டீரியலை வந்து தெரியாமையே போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ அதே மாதிரி சரி ஓகே எங்களுக்கு பயமாக இருக்குது, ஏன்னா நாங்கள் பிரிக்கை வந்து காலங்காலமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம், அதனால் எங்களுக்கு அது ஒரு பயமே இல்லை. இப்போ புதுசாக ஏதோ ஒரு மெட்டீரியல் வரும்போது பயமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு புது பொருள் தயார் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு கோடு பேராமீட்டர்ஸ் வச்சு அதில் நல்லா ரிசர்ச் பண்ணி தான் வந்து அதை தயார் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மெட்டீரியல் நமக்கு முதல்ல வாங்க தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா தெரிஞ்சவங்க பொறியாளர்கிட்டையோ அல்லது அதை பற்றி உள்ள நாலேஜ் இருக்கிறவங்ககிட்ட கேட்டு இந்த மாதிரி புதுசாக வந்துருக்கிற மெட்டீரியல் நம்ம பயன்படுத்தி பழகிட்டோம்னா நம்மளுடைய பில்டிங்கில் என்ன ஆகும்னா ஒன்று வந்து காஸ்ட் கண்டிப்பாக குறையும். ஏன்னா ஒரு புதுசாக ஒரு பில்டிங் மெட்டீரியல் வரும்போது எப்பவுமே ஒரு காஸ்ட் அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணி தான் அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை சேஃபர் சைடு தான் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி மெட்டீரியலை பயன்படுத்திக்கிறது வந்து எப்பவுமே நமக்கு நல்லது. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள்
என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.